குறிப்பாக இந்த கூலி திரைப்படத்தின் டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் இங்க இருக்கிறார். அதே போல இந்த கூலி திரைப்படத்தின் இசையமைப்பாளர் அனிருத் வந்திருக்கிறார். அந்த வில்லன் நடிகர் அர்ஜுன் தாஸ் உட்பட திரைப்பிரபலங்கள் ஏராளமானவர்கள் தற்பொழுது வெற்றி திரையரங்கில் ரசிகர்களோடு முதல் காட்சி அந்த கூலி திரைப்படத்தை பார்க்க வந்திருக்கிறார்கள். இதன் காரணமாக இந்த வெற்றி திரையரங்கம் முழுவதுமாக ஒரு விழா கோலத்துடன் காணப்படுகிறது. ஏராளமான ரசிகர்கள் ஆடல் பாடலுடன் தற்பொழுது வெற்றி திரையரங்கில் உள்ளே சென்று கொண்டிருக்கிறார்கள். தற்பொழுது இந்த படத்தின் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ், இசையமைப்பாளர் அனிருத், வில்லன் நடிகர் அர்ஜுன் தாஸ் உட்பட ஏராளமானவர்கள் தற்பொழுது வெற்றி திரையரங்கில் அமர்ந்திருக்கிறார்கள். இன்னும் சற்று சில வினாடிகளில் இந்த திரைப்படமானது வெளியிடப்பட்டிருக்கிறது. ரசிகர்கள் உற்சாக கொண்டாட்டத்துடன் திரையரங்குகளுக்கு செல்லும் காட்சிகள் தான் நம்மால் இங்கு பார்க்கப்படுகிறது. கள தகவல்களுக்கு நன்றி மீரான். வெற்றி திரையரங்கு தான் நம்ம காட்சிகளை பார்த்துட்டு இருக்கோம். குரோம்பேட்டையில் இருக்கு. இந்த திரையரங்கில் பல திரைப்பிரபலங்கள் வந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம திரையில பார்த்து கொண்டிருக்கிறோம். நடிகர் தனுஷ் வந்திருக்கிறாரு. இன்னும் பல திரைப்பிரபலங்கள், திரைப்பட நடிகைகள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த திரையரங்கு தான் இந்த படத்தை இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் வந்திருப்பதாக நம்ம பார்க்குறோம். இந்த படத்துக்கு இசையமைத்த இசையமைப்பாளர் அனிருத்தும் இந்த படத்துக்கு தான் வந்திருக்காங்க. ஆனால் திருமதி லதா ரஜினிகாந்த் ரோஹிணி படத்தில் இருக்கக்கூடிய ரோஹிணி தியேட்டருக்கு இந்த கூலி திரைப்படத்தை காண அவங்க செஞ்சுருக்காங்க. ஒரு புறம் நம்ம பார்த்துட்டு இருக்க காட்சி வெற்றி திரையரங்கம் குரோம்பேட்டை, இன்னொரு புறம் ரோஹிணி தியேட்டர் கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய ரோஹிணி தியேட்டர். தமிழகம் முழுவதுமே இன்று நடிகர் ரஜினிகாந்துடைய இந்த கூலி திரைப்படத்தை காண ரசிகர்கள் மிகுந்த ஆர்வத்தோடு காலை 7 மணி முதலே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், கேக் வெட்டி கொண்டாட்டம், பாலாபிஷேகம் போன்ற பல்வேறு விஷயங்களை செய்து உற்சாக வரவேற்போட மிகுந்த எதிர்பார்ப்போட தியேட்டருக்குள்ள போயிட்டு இருக்காங்க. இந்த படம் இன்னும் சற்று நேரத்தில் இன்னும் 2 நிமிடங்கள்ல வெளியாக இருக்கிறது. தமிழகம் முழுவதும் தமிழக அரசு 9 மணிக்கு சிறப்பு காட்சிக்கு அனுமதி அளித்ததன் பேரில் தமிழகத்தில் 9 மணிக்கு இந்த திரைப்படம் திரையிடப்படுகிறது. மிகுந்த செலவில் உருவாக்கப்பட்டிருக்கிற இந்த திரைப்படம் மாஸ்டர் லியோ விக்ரம் இந்த படங்களுடைய வரிசையில் அடுத்ததாக தான் இந்த கூலி திரைப்படத்தை இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கிறார். அனிருத் இசையமைத்திருக்கிறார். இந்த படத்தில் ரஜினியுடன் சேர்ந்து சத்யராஜ், உபேந்திரா, நாகார்ஜுனா, சௌபின் ஷாகிர், காளி வெங்கட், ஸ்ருதிஹாசன் உள்ளிட்ட பலரும் நடித்திருக்கிறார்கள். இந்த படத்தை கிட்டத்தட்ட 400 கோடி பட்ஜெட்டில் உருவாக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் அமீர்கான் மற்றும் பூஜா ஹெக்டே இருவரும் இந்த படத்தில் சிறப்பு தோற்றத்தில் நடித்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த படத்தில் இடம்பெற்ற மோனிகா அப்படிங்கிற பாடல் வெளியாகி பட்டி தொட்டி எங்கும் பயங்கரமான ஒரு வைரலாக இருந்ததை நம்ம பார்த்தோம். இந்த படம் தமிழகத்தில் இன்னும் சில நிமிடங்களில் வெளியிடப்பட இருக்கிறது.